ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ கவலையாக இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான செய்தி தாங்க இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் மத்தேயு புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 6வது அதிகாரம், வசனங்கள் 26, 27. இந்த வசனத்துல இந்த பகுதியில் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு பையன், ஒரு இளைஞன், கல்லூரி மாணவன் தான். அவன் ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா படிக்கிற பையனும் இல்லை, அதே நேரம் படிக்காதவனும் இல்லை, ஒரு மீடியமாக படிக்கிற பையன். அவன் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஃபேமிலி நம்மளை என்ன எதிர்பார்க்குது, ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோம், நம்மளுக்கு அதாவது நம்ம கூட நிறையா நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. தனக்கு தான் ஒரு மிடிலாக இருக்கனால என்ன இது ஃப்யூச்சர், நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தானோ. அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவன் மாடியில் டெரஸில் போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த பக்கம் ஒரு குட்டி குருவி வந்துச்சான். அதை பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு பைபிளில் உள்ள அந்த வசனம் ஞாபகம் வந்தது. ஏசப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இந்த ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது ஒரு எந்த வேலையும் செய்யறதில்ல, தனக்காக எந்த இதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் அதை பூஷிக்கிற கர்த்தர் உங்களை விட்டு கொடுத்துருவாரா? அதை விட நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல். உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலானவங்கன்னு தெரியுமா? அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு நான் குட்டையாக இருக்கேனே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உயரமாக வளர்ந்துருவீங்களா? நீங்களா வந்துடுவீங்களா? அது உங்களால் முடியுமா? அந்த மாதிரி. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு கிறிஸ்துவானவர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போது அன்னையிலேருந்து அவன் நம்பிக்கையோட தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸாக இருந்தது. அதுதாங்க கவலைப்படாதிருங்கள் அப்படின்றது தான் இன்னைக்குரிய மெசேஜ். கவலைங்கிறது உங்களை பலகீனமாக்கும், ஆனால் தேவன் பேரில் நீங்கள் வைக்கின்ற விசுவாசம் அப்படின்றது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு பலகீனத்தை கொடுக்குற கவலை வேணுமா, கர்த்தரின் பேரில் நீங்கள் வைக்கிற விசுவாசம் பலம் வேணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. என்னுடைய வார்த்தைகள் உங்களை தொட்டால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் சந்திப்போம், தினம் தினம் சிந்திப்போம். அல்லேலூயா.